ஹே காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரொட்டீன் வீடியோவோட வந்திருக்கேன். அண்ட் இது வந்து சாட்டர்டே எடுத்தது. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாரு, நானும் என்னோட பையனும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ எங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றதோட ஒரு வீடியோ தான் பாருங்கள். ஸோ என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், குக் பண்ணேன் அப்படின்றது தான். யூஸ்வலாகவே வீக்கெண்ட்னா கண்டிப்பாக லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அண்ட் ஃப்ரைடே நைட்டு அப்படி அப்படியே கிச்சன் எல்லாமே போட்டுட்டு தூங்கியாச்சு. ஸோ எப்படினாலும் நெக்ஸ்ட் டே லீவ், ஸோ காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என் பையன் வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட்டு குளிப்பார். ஸோ வந்ததுமே குளிக்கணும்னு சொன்னார். ஸோ அவரை குளிக்க வச்சு அவருக்கு நல்லா ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சரி ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் இல்லை, ஸோ எனக்கு மட்டும் சமைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு, ஸோ என்னோடய பையனுக்கு மட்டும் நல்ல ராகி செஞ்சு அதில் பால் ஊற்றி கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் கிச்சன் இப்படி தான் ரொம்ப மோசமாக இருந்தது, மோசமான நிலைமையில் தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் வச்ச இடத்துல அப்படி அப்படியே கிடந்தது. ஸோ ஃபுல்லாக எடுத்து நல்லா நீட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு அந்த பாத்திரம்லாம் நிறைய அங்கங்கே கிடந்தது. ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக வெளியே எடுத்து வச்சுட்டு கழுக வேண்டியது எல்லாமே கழுகிட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பையனுமே கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எங்கேயாவது ஏதாவது பாத்திரமோ ஏதாவது கிடந்தால் கொண்டு வந்து கொடுத்து ஏதாவது எடுத்து தர சொன்னாலுமே ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் கூட இருந்தனால கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் கூடவே நிற்பார். அதுக்கப்புறமா இந்த செவரெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் திரிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது. யூஸ்வலாகவே நம்ம க்ளீன் பண்ணுவோம், பட் இந்த வீக்கெண்ட்னால் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த நல்லா கேஸு அதெல்லாமே எடுத்துகிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய பையன் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொன்னார். அதனால் அவர் கொஞ்சம் கிரேப்ஸ் மட்டும் இருந்தது, அது மட்டும் கிரேப்ஸ் அண்ட் பப்பாயா அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அது அவர் சாப்பிட போயிட்டார். ஸோ அவர் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணலாம். இருந்தாலும் ஹெல்ப் பண்ணார், பட் ஸ்டில் இருந்தாருன்னா அங்கங்கே நம்ம கால் கடியிலே சுற்றிட்டுருப்பார். ஸோ அவர் போனதுக்கப்புறமா இந்த கேஸ் எல்லாமே நல்லா நீட்டாக எடுத்து ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. சாட்டர்டேனா நம்ம கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும், அதனால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம். நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போடுறவங்களோட லாங் வீடியோலலாம் பார்த்துருக்கேன். எப்படி ஒரு 20 மினிட்ஸ் வீடியோலாம் பேசிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னால் ஒரு 5 மினிட்ஸ் எடிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேசணுமா, அவ்வளோ நேரம் பேசணுமானே எனக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. பட் 20 மினிட்ஸ்லாம் பேசுகிறாங்கன்னா உண்மையாலுமே கொஞ்சம் எப்படின்னு எனக்கே தெரியல. கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் விலாக்னால் நம்ம என்ன வீட்டில் பண்ணுறோம் அதோட விலாக் தான் நம்ம போடுறோம். ஸோ நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே சொல்லாமல் யூஸ்வலாக நம்மளோட கிச்சனில் என்ன வேலை நடக்குதோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். அதுவே வந்து 5 மினிட்ஸ் அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. அண்ட் எஸ், எல்லாமே கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன்னே ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10:30 போல் ஸ்டார்ட் பண்ணேன், அரௌண்ட் 1 ஆயிடுச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் தான் பண்ணியிருந்தேன். சோயா பீன்ஸ் அப்படி கிரேவி மாதிரி பண்ணி ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். 2 பேர்னு பையனை கணக்கில் எடுக்க முடியாது, நான் ஒரு ஆள் தான். ஸோ எனக்காக ரொம்ப கஷ்டப்படலாம் சமைக்கல. ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு சோயா பீன்ஸ் ஊற வச்சதை போட்டு நல்லா மசாலா தேவையானதெல்லாம் போட்டு அதுலேருந்தே தண்ணி வரும். அதெல்லாம் வந்து அந்த பச்சை மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய பையனுக்கும் இது தான் கொடுப்பேன். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். அண்ட் ஒயிட் ரைஸ் குழம்போடு வச்சு சாப்பிட்டுட்டோம். 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். என்னோடய பையன் வந்து இப்போ கொஞ்சம் அவராக கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. மடியில் வைக்க சொன்னேன், அம்மா சூடுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் அவரோட தூங்குகிற டைம். ஸோ தூங்கிட்டார். அண்ட் ஈவினிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா மறுபடி பால் சூடு பண்ணி பால் கொடுத்துட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. அண்டு நைட் டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் டேக்கோஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அண்ட் நைட் வந்து சப்பாத்தி குழம்பு தனியாக வைக்கிறதுக்கு இது வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தனியாக குழம்பு வைக்க வேணாம்ல, அதனால் இதே பண்ணிட்டேன். அண்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஜஸ்ட்டு கேப்சிகம் அண்ட் கேரட், ஆனியன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டுவிட்டேன். அண்ட் சப்பாத்தி மாதிரி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வைக்க போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது கூட வந்து நம்ம நிறைய சீஸ் வைப்போம். என்னோடய பையனுக்கு வந்து நான் சாஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்காக ஸ்டஃபிங் மட்டும் அந்த வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சைடில் சீஸ் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு தவாவில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே 2 சைடும் இது வந்து தனியாக சீஸ் இருக்கனால அப்படியே ஒட்டிடுச்சு, கலண்டெல்லாம் வரல. ஸோ அவருக்கு இது மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் இது செஞ்சுட்டு திரும்புறதுக்குள்ளே பாதி ஆம்லேட்டை காணும், பக்கத்தில் இருந்து பையன் சாப்பிட்டான். அண்ட் சாஸ் அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து நடுவில்
சாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுட்டு சைடில் அப்படியே சீஸ் போட்டு எடுத்தோம்னா உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வெஜிடபிளில் பண்ணேன் அண்ட் நான்வெஜ்லேயே ஒரு நாள் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய சாட்டர்டே ரொட்டீன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.